அன்பான நண்பர்களே, நமக்கு எல்லாம் தெரியும் எலும்பு நமக்கு நடக்கிறதுக்கு உதவி செய்து அநேக உள்ள இருக்கிற ஆர்கன்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி, அநேக இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. எலும்பினுடைய இது நமக்கு தெரியும். உலகத்தில் அந்த மாம்சம் அழிந்து போனாலும் எலும்பு ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கு. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியாவில் ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஆவையில கொண்டு போய் அந்த எலும்புகள் எல்லாம் சுத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு எதிராக நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமான். அப்போ எசேக்கியா சொல்ற, ஆண்டவரே உமக்கு தெரியும்பா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாம கசப்பான வாழ்க்கை, உடல்ல பாகங்கள் செயலற்று போயிருக்கலாம், மனசுல வேதனைகள் இருக்கலாம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தப்பா போயிருக்கலாம், டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம். எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை செத்து போச்சு, இனிமே நமக்கு வேற இது இல்லை அப்படின்னு ஹோப் இல்லாம இருக்கிறீங்களா, நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இயேசுநாதர் உங்களோட பேசுறாரு இன்னைக்கு. அந்த எலும்புகளை பார்த்து எத்தனை நாள் அந்த எலும்புகள் அங்க இருந்துச்சுன்னு தெரியாது. காஞ்சு போயிருக்கு, உலர்ந்து போயிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த போன் மேரோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஜாயின் ஆயிடுச்சு. அது யாருடைய எலும்போ நமக்கு தெரியாது. அத்தனை எலும்புகள் எத்தனை பேர் தான் தெரியாது. ஒவ்வொரு எலும்பும் தன்னுடைய எலும்புகளோட ஜாயிண்ட் ஆகி அது தோல் உண்டாகி எழுந்து நிற்குது. அதுக்குள்ள ஒரு சத்தம் வருது. ஆண்டவருடைய சுவாசம் அதற்குள்ள வந்தோன்னு உயிர் பெற்றது. பெரிய ஆர்மியா நிக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியா, இஸ்ரேல் ஜனங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கலாம், தங்களுடைய நாட்டை விட்டு அடிமைகளா போய் ரொம்ப நாளா இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம கதி, அந்த கதி. மை ஃப்ரெண்ட்ஸ், கைவிடாது இருக்கிற தேவன், உடன்படிக்கை பண்ணின தேவன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு புதிய வாழ்க்கை கொடுப்பேன்றார். எலும்புகள் உயிரடையும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்பொழுது, அவருடைய ஆவியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோமா? அவருடைய ஆவி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வேற ஆவியை வச்சுட்டு இருக்கிறோமா? அந்த ஆவியை இன்னைக்கு உடனே வெளியே தள்ளிடும். தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம இன்வைட் பண்ணுவோம். தேவ குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 John 6:12 பார்க்கிறோம். மை ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் என்ன சொல்லுது? தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, அவருடைய பரிசுத்தாவை உங்களோட வச்சிருங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும், எப்பேற்பட்ட குணமாக முடியாத காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் குணப்படுத்துவான்ற. ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க. ஆண்டவரே, பைபிளை நீங்க இப்படி சொல்லிக்க, பைபிளை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க, சப்பா எனக்கு சோகம் கொடுங்க. அப்படிதாங்க நான் பண்ணேன். எனக்கு குழந்தை இல்லை 4.5 வருஷமா. பைபிளை திறந்துட்டு கண்ணீர் அது மேலே வச்சு ஊத்துனேன். ஏசப்பா எனக்கு குழந்தைய கொடுக்கணும், அதுவும் சாதாரண குழந்தை கொடுக்கக்கூடாது, அழகான குழந்தைய கொடுக்கணும். ஒரு போட்டோ வச்சுட்டு அழகான பிள்ளைங்களுடைய போட்டோ இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்க சும்மா இல்லை, நான் அவங்க பிள்ளை. அந்த மாதிரி சண்டை போட்டு என் பையனை வாங்கினேன் நான், அந்த பிள்ளைய நான். அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆச்சு, செகண்ட் பேபி. ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். என்னன்றாரு, என்னுடைய பிள்ளைங்கன்றாரு. நம்முடைய பிள்ளைங்களுக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்வார் அப்பா. அவரு ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க ஏசப்பாவோட. May God bless you my friends. Thank you. Bye bye.